நாம் முதலாவது இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும் முன்பாக கர்த்தர் என்னோட காலை வேளையில் ஏன் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மாதத்துக்கு மாதம் டெய்லியே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா டெய்லி அனுதினம் நம்மை சோதிக்க, நம்மை தள்ளிவிட, நம்மை பலவீனப்படுத்த பல ஆவிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குது. ஆகவே நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வது எதற்காக என்பதை பார்த்து அடுத்தபடியாக நம் வாக்குத்தத்தம், ஏன்னா இந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய தியானத்துக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக, நம்முடைய நடைக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே முதலாவது எரேமியா 1:5 பார்க்குறோம். நீங்களும் நானும் லேசானவங்க கிடையாது. ஸ்தோத்திரம். நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்திருக்கிறாரா. தாயின் கருவில் வாசிப்போம். நம்ம இந்த வார்த்தை நாம் ஏன் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஏன்னா நம்மளே சும்மா இதை செய்யாத, அதை செய்யாத, பண்ணாத, இங்கே போகாத, இது உனக்கு தேவையில்லை என்று சொல்லி மாதம் மாதம் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்வது மட்டுமல்ல, வேதம் நம்மை எச்சரித்து பரிசுத்தப்படுத்துகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், உங்களை என்னையும் இந்த புதிய மாதத்தில் சொல்கிறாரு, அவர் வாக்குத்தத்தத்துக்குள் கொண்டு போகும் முன்பாக உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். எதுக்காகனா, இது பாருங்கள், ஆண்டவரே முதலாவது நம்மை சுத்திகரிக்கிறார். எப்பொழுது? தாயின் கர்ப்பத்திலே. நல்லா அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், தாயின் கர்ப்பத்திலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாராம். பாருங்கள், எல்லாருக்கும் அந்த மேன்மை கிடையாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி பிள்ளைகளை. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்போ ஆண்டவர் அறிஞ்சிட்டார் நம்மளை பற்றி. அடுத்து நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டாராம். உள்ளேயே க்ளீன் பண்ணிட்டார். அந்த கரு தரித்த அந்த நாளிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு அவயத்தையும் அவர் சுத்தம் பண்ணி தான் நமக்கு வெளியே வர வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதற்காக? ஹல்லேலூயா. வெளி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்கமாய் ஆண்டவர் தான் இயேசு, இயேசு தான் தெய்வம், அவர் தான் இரட்சகர், அவர் தான் உன்னை என்னையும் உனக்காக எனக்காக பலியானார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை பறைசாற்ற தீர்க்கமாய் தேவனுடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதான நோக்கத்தையும் நீங்களும் நான் சொல்லதான். நம்ம பரிசுத்தப்படுத்தும்போது என்ன சொல்கிறேன்னா, என்னை சொல்வியா மகளே, என்ன சொல்வியா? நம்ம சொல்லுவோம்ல, என் வீட்டுக்காரர் இப்படிங்க, எங்கள் அம்மா இப்படிங்க, எங்கள் மாஸ்டர் இப்படிங்க, எங்கள் மேனேஜர் இப்படிங்க, அவர் இவ்வளோ செய்கிறாருங்க, நம்ம புகழ்கிறோம்ல. ஆண்டவரை நாம் புகழ வேண்டும். அதற்கு தான் நம்ம சுத்திகரிக்கிறார் ஒவ்வொரு நாள். 2வது பார்க்குறோம், யோசுவா 3:5 எதுக்காக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஆண்டவரை என்னை சுத்திகரி, என்னை புடமிட, என்னை பரிசுத்தப்படுத்த, என்னை வழி நடத்த, உண்மை போல் ஆக்கும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக? இப்போ உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தேசத்திலும் உங்கள் மூலமாக ஒரு அற்புதம் நடக்க ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல நம்மளை சும்மா சுத்திகரிக்க சொல்ல. அன்றைக்கு 6 கற்சாடிகளில் என்ன சொன்னார்? சுத்தம் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன்? தண்ணி நிரப்பி அது திராட்சரசமாக மாறினது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னையே சும்மா ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணணுமா? ஆமாம். பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் கழுவுறோம், ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாள் துவைக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்முடைய வீடுகளை சுத்தம் பண்ணுகிறோம். ஆனால் நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? ஏன் இப்படி பண்ணுறாரு? கண்ணை சுத்தம் பண்ணு, மூக்கை சுத்தம் பண்ணு. முகர்றதுல கூட சரியானதான் முகரணும். சரிம்மா? உங்களுக்கு பல காரியங்கள் இருக்குது. அந்த முகர்தலே பார்த்தே போகிற அநேக ஜீவன்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? ஆகவே பரிசுத்தப்படுத்துறது எதற்காக? அற்புதங்களை நம்மூலம் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அடுத்தது மத்தேயு 5:8. ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்க சொல்லுங்க. தரிசனம் பண்ண போனாங்க, இங்கே போனாங்க, அந்த மலைக்கு போனாங்க, அந்த தீபத்தை பார்க்க போனாங்க. இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை சுத்தம் பண்ணினாவே அந்த இடத்துல அவர் வந்துடுறார். ஹல்லேலூயா.
அவர் உன்னை உன் குடும்பத்தையும் பார்த்து இருளை மாற்ற, துக்கத்தை மாற்ற, வேதனையை மாற்ற, கடனை மாற்ற, கஷ்டத்தை மாற்ற அவர் அங்கே கடந்து வருகிறார். ஒவ்வொரு நாள் சொன்னேன், என்னை சுத்தம் பண்ணுங்கள், இசப்பா என்னை சுத்தம் பண்ணுங்கள், என் பார்வையை சுத்தம் பண்ண நடக்கத்து. இந்த மாதத்தில் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது இந்த 3 வார்த்தைகளை எழுதுன்னு சொன்னார். ஸோ 5 மணிக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் நீ வாக்கு சொல்லுனார். சரி, இப்போ நம்ம அப்போஸ்தலர் 2:39 வாக்கு தத்தத்துக்கு முன்பாக ஏன் வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போஸ்தலர் 2:39. போதுங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும். அப்படின்னா என்னது, உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அநேகரை நீங்கள் இந்த ஒளி எடுத்து கொண்டு வர போகிறீங்க. மெய்யான ஒளிக்கு, ஆச்சரியமான ஒளிக்கு, ஜீவ ஒளிக்கு அவர்களை கொண்டு வர போகிறீங்க. நித்தியமான பிரகாசிக்கிற தேவனிடத்தில் கொண்டு வர போகிறீங்க. உங்களுக்கு எனக்கு தான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்காக அந்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகள் மேல் வைங்க, உங்களுடைய ஊழியத்தில் வைங்க. ஆண்டவரே, நான் மிஷினரி ஊழியத்தில் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஒரு ஆத்மாவை எனக்கு தாரும். நான் என்னுடைய பீரோவில் ஒட்டியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பீரோ நான் திறக்கும்போது, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆத்மா எனக்கு தாங்க, அழிந்து போகிற ஆத்மா. அது சிகரெட்டு பிடிக்கலாம், அது குடிக்கலாம், அது பலவிதமான காரியங்களை தெரியாமல், அறியாமல், புரியாமல் இதுதான் மேன்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுதே அவர்கள் அந்த பாவ செயலிலிருந்து, வெறி செயலிலிருந்து, அவருடைய தீராத அந்த அடிக்ட் ஆகிருக்கிற அடிமைத்தன நுகத்திலிருந்து அவர் விடுதலை ஆவார்கள். நாம் அதற்கு தான் வாக்கு தத்தத்தை கொடுக்குறேன். அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி மாதம் கொடுத்தார்ல, 12வது மாதத்தில் வரும்போது 12 மாத வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. எனக்கும் என் சந்ததிக்கு இது பலிக்கட்டும் ஆண்டவரன் கேளுங்க. ஆனால் கேளுங்கள். அப்பொழுது கேட்கல, நம்ம ஹல்லேலூயா கேட்கல. அதில் உள்ள ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறேன். சரி, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன். வாசிங்க, சரியா வாசிப்போம். 26:3 திருப்பியும் வாசிங்க. எஸ். இதுக்கு முன்னால் முதல் வசனம் சொல்கிறார், அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பு ஒரு நாள் பூர்ணமாகிறது இல்லைங்க. ரட்சிப்பு ஒவ்வொரு நாள் அனுதினமும் அக்கிரம மிகுதியாவினால் அன்பு தணிந்து போகிறது. முடிவு பறந்து நிற்கப்படுவனே ரட்சிக்கப்படும். அப்போது இடையிடையே வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகள், மனுஷருடைய தீய கிரியைகள் நம்மை தாக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் மதில் அப்படியே ஸ்தோத்திரம் என்ன பண்ணுது, ஸ்தோத்திரம் வீரல் விடுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பையே அதற்கு மதிலாக அரணாக ஏற்படுது. இந்த சத்தியத்தை நம்ம கை கொண்டு வரணும். 2வது வசனம் சொல்லுது, இந்த சத்தியத்தின் வழியில் அநேகர் இந்த சத்தத்தை கேட்க நீங்களும் நானும் நம்முடைய வாயை திறக்கணும், இருதயத்தை திறக்கணும், நம்முடைய கரங்களை திறக்கணும். சுவிசேஷ ஊழியம் இந்த மினிஸ்ட்ரி நடக்கிறதுக்கு நம்முடைய கரங்களை, நம்மிடத்தில் உள்ள பொருட்களை, நம்மிடத்தில் உள்ள பணத்தை, நம்மளால் போக முடியல, வேலை இருக்குது, நம்மளால் செய்ய முடியல, போகிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், போகிறவங்களுக்கு அனுகூலமான காரியங்களை நம்மால் செய்யும்படியாக, ஆண்டவரே இது உங்களுடைய ஊழியத்திற்கென்று, ஊழியக்காரருடைய காரியங்களுக்கென்று நான் விதைக்கிறேன் என்று சொல்லலாம். அதன் பலனை நிச்சயமாக சொல்கிறேன், நம் சந்ததி அதை பெற்று அனுபவிக்கும். இதில் சற்றேனோ ஸ்தோத்திரம் குறைவில்லை. அடுத்து சொல்கிறார், அப்போ தான் சொல்கிறாரு, உம்மை உறுதியாய். இந்த நாளில் கூட நம்ம அநேகமாக வசனங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிலே தீர்மானத்தோடு, திட்டத்தோடு, அதில் ஒப்புக்கொண்டு, ஒப்புரவாகி, அதில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிற அந்த காலை வேளையில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணோம், உறுதியாய். அதை நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த உறுதியை பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி சொல்கிற ரூத் 1:16, 17, 18. ரூத்தின் புஸ்தகம் 16, 17 வாசிப்போம். நியாயாதிபதிகள் அடுத்த புத்தகம்.
ம் 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 ம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு. அப்போது இந்த ஸ்தோத்திர நகோமிக்கு கணவர் எலிமெலேக்கு, அவளுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளுக்கு மருமகள் வந்து ஓர்பால் ரூத்து. ஓர்பால் விட்டு போயிடுறா. ரூத் மட்டும் பற்றி கொள்ளுகிறாள். அவள் சொல்கிறது தான் இதே போல தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் ரூத்தை போல பற்றி கொள்ள வேண்டும். அவள் தன் மாமியாரை பார்த்து சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு. ஆனால் அவள் சொல்கிறா, மகளே 12 சொல்கிறாரு, மக்களே நீ திரும்பி போயிடு, நான் வயது சென்றுட்டேன், இனி நான் புருஷன் வாழத்தக்கவன் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு பிள்ளைகளை இனி பிறக்காது, என்ன நம்பிட்டு நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லப்படுத்தா ஓர்பால் ஓடி போயிடுறா. ஸ்தோத்திர ரூத்து பற்றி கொள்கிறார். அந்த ரூத்து சொல்கிறா பாருங்கள், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தனையோ ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை மாறி போனாலோ, யார் என்னை உம்முடைய அன்பை விட்டு பிரித்தாலோ நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியம், எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியக்காரங்க, எங்களுடைய தேவ பிள்ளைங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இதிலிருந்து நான் விலகவே மாட்டேன். மற்ற எல்லாத்தோடு நம்ம ஐக்கியப்படுவதோட தேவனுடைய பிள்ளைகளோடு, மோசே அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை துன்பத்தோடு கூடி துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டார். நாம் கூட இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தேவன் அழைக்கும் இடங்களில், ஜெபிக்கும் இடங்களில், ஸ்தோத்திரம் காரியங்களில் நம்ம ஒப்புரவாகி கீழ்ப்படியும் பொழுது தான் அங்கே சொல்கிறார், நீ போகும் இடத்துல அவள் என்ன சொல்கிறா பாருங்கள், நீ தங்கும் இடம், நீ போகும் இடம். அப்புறம் பாருங்கள், உன் ஜனம் என் ஜனம், வேறு ஜனம் எனக்கு வேண்டாம், உன் ஜனம் தான் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாம் அப்படி சொல்ல வேண்டாம். அது ரூத் எப்படி தன் மாமியாரை பார்த்து சொன்னாலோ, அது மட்டும் இல்லை, மன உறுதியாக இருக்கிறத கண்டுட்டா நகோமி. அதே போல் தான் நாம் கூட, ஹல்லேலூயா, நாம் கூட ஆண்டவர் நம்மை உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொள்ளும் வரை நம்முடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது வந்து ஸ்தோத்திரம் தரித்திரமான சூழ்நிலையாக இருந்தாலும், தனிமையான சூழ்நிலையாக இருந்தாலும், தத்தளிக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும், ஸ்தோத்திரம் தவிக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும், ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்காதபடிக்கு நம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அதைத்தான் ஆண்டவர் ஐக்கியமானது உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து ரோமர் 12:12 ஜெபத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வாசிப்போம். எஸ், பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் அங்கே. அவர் ஸ்தோத்திரம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை அற்று போகிற நேரம். நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்ன தான் நம்பணும்? கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி வருது, மழை வருது, எல்லாமே கொடுமையாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. ஜனங்களும் அப்படி இருக்காங்க. ஆனால் நல்லவங்களாம் போயிட்டுருக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சிந்தையில் கேட்பது கிடைக்கல, கிடைச்சாலும் அது கைக்கு தங்கலை, சீக்கிரம் செலவழிஞ்சிடுது. நம்ம சிந்தித்து பார்ப்போமே. ஆகவே ஆண்டவர் சொல்கிற அந்த வேலையில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே ஜெபம் உங்களுக்கு நாள் தள்ளி பதில் வந்தாலும் அது மேன்மையாக இருக்கும், உசிதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன் ஜெபம் கேட்கப்படல? சிலருக்கு, ஆண்டவரே நான் இவ்வளோ நாளும் ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உறுதியாக இன்னும் என்னை இந்த வார்த்தையில், அதாவது நான் கொடுத்த வாக்கு தத்தத்தில் நம்பிக்கையோடு காத்திரு மகனே, நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அது கூட பாருங்கள், அசதியாக இருக்காத, ஜாக்கிரதையாயிரு, ஆவியில் அனலாயிரு, ஊழியம் செய். உனக்கு கொடுத்ததில் நீ ஊழியம் செய். எந்த ஊழியமான செய்யலாம் பாருங்கள். படித்தவங்க படித்து கேட்டு ஊழியம் செய்யலாம். இல்லை படிக்காதவங்க நிறைய ஊழியங்களில் வந்து நம்ம நினைப்போம், இது நான் ஊழியமே செய்யலை. இல்லை, நீங்கள் செய்த ஊழியம். நீங்கள் தனியாக ஒரு நாளை ஒதுக்கி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சபைகளுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, ஸ்தோத்திரம் பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்பட முடியாது பல காரியங்களில் ஜெபிக்கும் போது அது ஒரு ஊழியம். கொடுக்கறது ஒரு ஊழியம், ஸ்தோத்திரம் அன்பு காட்டுகிறது ஒரு ஊழியம், அரவணைக்கிறது ஒரு ஊழியம், மாதிரியாய் ஜீவிப்பது ஒரு ஊழியம், பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு ஊழியம். எல்லாமே ஊழியங்க. நம்ம இதுதான் செய்ததான் ஊழியம் கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்ந்தாவே அது ஒரு ஊழியம்.
ஐயோ அந்த அம்மாவா, அந்த சிஸ்டர், அந்த ஐயாவா கரெக்டாக போவாங்க. இப்போ அவங்களுடைய வார்த்தையில் நடக்கையில் மற்றவங்களுக்கு யாரும் இடர்கள் இருக்காது. சொல்லணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஊழியங்க. நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் இப்படி தான் செய்தால் தான் ஊழியம். இல்லை. ஐயோ அவங்களா, இயேசுனா அவங்க தான், இயேசுனா அவங்க தான். ஜெபமானா ஜெபம் தான், ஜெபம் இருக்குது அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. அவங்க யாருக்கும் ஏதாவது முடிஞ்சது செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க, உண்மையாக செய்வாங்க. அப்படின்ற ஒரு ஊழியம். சரி, இதில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஏம்மா இப்படி இருக்க, நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் உறுதியாக இருக்கணும். நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? ஸோ காலையில் பேசினேன், உங்கள் ஸ்தோத்திரம் உலகத்தின் முடிவு பொறுத்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களை எதை விட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை காலையில் கர்த்தர் பேசினார். ஆகவே இந்த வேளையில் நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு 1:19 இதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க மாதிரியா. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:19 வச்சுக்கோங்க இதுக்கு. எஸ் எஸ் ஆமென். இந்த 3 எடுத்துக்கங்க. அன்னைக்கு குரங்கு பொம்மையை வச்சு கண்ணை மூடி காதை மூடி வாயை மூடி ஒரு பொம்மை வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அந்த குரங்கை பார்த்து விளையாடுவோம். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த வார்த்தைகளை நீ எதுக்கு தீவிரமாக இருக்கணும், எதுக்கு பொறுமையாக இருக்கணும், எதுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திலே உறுதியாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் அடுத்தபடியாக 26:3 1, 2, 3 வாசித்தோம். இப்போது ஸ்தோத்திரம் யோவான் 10:9-10. யோவான் 10ஆம் அதிகாரம் 9-10. யா இப்போது நம் இந்த 26:3 சொல்கிறாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வாராம். அந்த பூரண சமாதானம் எப்படி இருக்கணும்னா, வேத வசனத்தில் நாம் ஸ்தோத்திரம் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் தான் வாசல். நீ எந்த காரியத்தில் எங்கே போய் எந்த கயிறாக குறிமேடை எந்த காரியத்தில் நீ போனாலும் என்கிட்ட தான் இருக்குது, என் வேதத்தில் தான் இருக்குது. வேதம் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வேதம் தான் வழி, வேதம் தான் வெளிச்சம். அல்லையா? வேதம் தான், வேதத்தின் வழி ஆண்டவர் தான். ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால், வசனத்துக்குள்ளே வா, சபைக்குள்ளே வா, அபிஷேகத்துக்குள்ளே வா, வரங்களுக்குள்ளே வா. ஸோ உன்னை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அழைச்ச காலடி எடுத்து வைங்க, அடுத்த அடி அவர் வைப்பார், உங்களை கரம்பிடித்து நடத்துவார். குருடர்களே அவர்கள் அறியாத வழியில் நடத்தி தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போகிற தேவன், உங்கள் முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற உன்னை அழைத்திருக்கிறார். அந்த வழியை நீ உள்ளே வந்தால் தானே ரட்சிப்பு, தரிசனத்தின் மேன்மையை நீங்கள் காணும்படியாக உங்களை ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு எந்தெந்த காரியங்களும் விடுதலையிலே எல்லாத்தையும் உள்ளே போகும்போதே, வசனத்தை வெளிச்சத்துக்குள் வரும்போதே, அபிஷேகத்தில் வரும்போதே, உங்களுக்குள், உங்களுடைய குடும்பத்துக்குள், உங்களுடைய ஆஃபீஸுக்குள்ளே, உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்களுடைய கடந்து போகிற குடும்பத்திற்குள்ளாக கூட நீங்கள் அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று கடந்து போகிற அந்த காரியங்களுக்குள்ளே கூட அவர் உங்களோட வந்து அந்த காரியங்களுக்குள்ள ஸ்தோத்திர இடர்பாடுகள், ஸ்தோத்திர முரண்பாடுகள், ஸ்தோத்திரம் தடைகள், சத்துருவின் நுகங்கள், இதெல்லாம் மறைவானது, பிசாசின் தந்திரங்கள், இவைகளாம் விடுதலையாக்குவார். அப்போ தான் உள்ளும் புறமும் மேய்ச்சல், உள்ளும் புறம் பசுமையானதாக வறட்சியானதெல்லாம் மாற்றுவார். சரித்துக்கு உள்ளாக இருக்கிற ஒவ்வொரு அவயங்களிலும் ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் புசிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவருக்குள்ள அன்பு காட்டும் பொழுது அங்கே உள்ளே வந்து என்ன செய்கிறாரா? மேய்ச்சல், ஒரு பசுமையான பலனை, பசுமையான ஆசீர்வாதங்களை. வறட்சி, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, தரித்திரமாக இருக்குது, கடனாக இருக்கிறேன், இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உறுதியாய் அவரை வசனத்தில் நிலை நிற்கும் பொழுது, உறுதியாய் தேவனுடைய சமத்துக்கு வரும் பொழுது, உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது, திருவிருந்து பந்திக்கு முன்பாக தன்னை சுத்திகரித்து கொண்டு கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், திருடனாகிய பிசாசு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஜீவியத்தையும் உன் குடும்பத்தின் காரியங்களை திருடவோ கொல்லவோ அழிக்கும் வந்தாலோ, ஆண்டவர் சொல்கிறாரு, எவைகள் என்னை நோக்கி பார்த்து என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை நேசித்து என் சபைக்கு வந்து என் ஊழிய குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அக்கினி அபிஷேகத்தால் நிறைத்து வேண்டாதவர்களாக சுட்டரித்து அவர் ஸ்தோத்திரம் அவரே எல்லாம் செய்வாருங்க.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளை முற்றுமாக ஒன்றுமே இல்லைன்னு அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்களேன். கர்த்தர் சொல்ல அந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை, இது நடக்கவே நடக்காது, இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்தவைகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு. உனக்கு பூரண சமாதானம் உண்டாக்கும்படி அந்த காரியங்களை நானே கர்த்தர் என்பதை நிறைவேற்றுவேன், இதை பாரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, மனதை கொண்டு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அதாவது உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஒரு மனசு வேணும். அந்த மனசை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு ரோமர் 12:1-2 வாசிப்போம். ஸ்தோத்திரம். நம்ம புத்தி உள்ள ஆராதனைக்கு வரும் முன்னே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு, இல்லை ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கும் பொழுதே முழங்கால் போட்டு, இப்போ ஊழியக்காரங்களாம் எப்படின்னா வீட்டிலையே ஊழியத்திற்கு முன்னாடி எந்த ஊழியத்தை செய்ய போகிறோமோ அந்த ஊழியத்திற்காக உட்கார்ந்து முழங்கால் போட்டு தன்னை அர்ப்பணித்து அந்த இடங்களில் இருக்கிற சத்துரு கிரிகளாக சுட்டரித்து ஆண்டவருடைய வல்லமை வழி திறக்கும்படி ஜெபித்து வருவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உட்கார்ந்தோம் முழங்கால் போட்டு ஜெபித்து இந்த வந்திருக்கிற ஜனங்கள் வரப்போகிற ஜனங்களுக்காக நீங்கள் பேச காட்டப்படுறேன்னு சொல்லி, அதே போல தான் நாமும் வாசிக்க. எஸ், நம்முடைய சரீரத்தை முதல்ல நான் சொல்கிறேன், அற்புதம் அடையாளம் நடக்கணும்னா நம்மளை நம்ம சுத்தம் பண்ணாவே போதும். என் கணவன் சுத்தமாக இருக்கணும், என் மனைவி சுத்தமாக இருக்கணும், என் பிள்ளை நான் சுத்தமாக இருந்தா என் வழி என்ன ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ளது உனக்கு தான் தருவேன், உன் ஊழியத்தை நீ தான் செய்யணும், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தான், உன்னுடைய பங்கு உனக்கு தான், யாருக்கும் கிடையாது. அதை பறிக்கவோ எடுக்கவோ திருடவோ முடியாது. அப்படி செய்தாலும் ஐயோ வசனம் இருக்குது. அல்லேலூயா. வாசிங்க. எஸ். இதுவே அல்லேலூயா. அடுத்த வசனம். இந்த ஒத்த வேஷம் தெரியாம. ஆமாம். இந்த மனசு புதிதாகணும். மனசு என்ன பண்ணணும்? மறுரூபம் ஆகணும். ஸ்தோத்திரம். மறுரூபத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன ஆண்டவரே, நான் இது வரைக்கும் இருந்துட்டேன், இனிமேல் என்னை நீங்கள் தான் சரி பண்ணணும். உங்கள் கையில் என்னுடைய மனசை, சிந்தையை, செயலை, வார்த்தையை நான் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? பூரண சமாதானத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறாரு. ஏசாயா 1:19-20 கூட நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 1:19-20 மனம் பொருந்தி. வசனம் எவ்வளோ கேட்குறோம், இதை மனம் பொருந்தி கேட்குறோமா? நம்ம இங்கே தான் இருப்போம், ஏதோ சிந்தனை. இந்த சிஸ்டர் சொன்னதே சொல்லும், இதுக்கு வேறு வேலையே இல்லை. இப்படி இந்த வார்த்தை நம்ம கேட்டது தானே, அது அப்படி தான் இருப்போமே தவிர்த்து இல்லை ஆண்டவரே இந்த வார்த்தை மனம் பொருந்தி. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையின் மூலம் என்னை சுத்தம் பண்ணிக்கிட்டுக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தை என் குடும்பத்திலே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லணும். சரியா? இதுதான். அடுத்தது யூதா 20:21 உறுதியை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். 20:21 அவ்வளோதான். பிரியமானவர்களே, உங்கள் மகா நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியாக விசுவாசம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதி. இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு உறுதியாய் கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தையில் நீங்கள் அப்படியே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இவ்வளோ வார்த்தைகளை ஆண்டவரே நான் நிலைத்திருப்பேன். காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம பரலோகம் நம்ம காணப்படலை, ஆனால் அதில் போகிறோம். அல்லேலூயா. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும், தரிசனம் கிடைப்பார். நீங்கள் எப்படி என்ன காரியத்துக்காக எதற்காக வாழ்கிறீங்க, ஏன் வாழ்கிறீங்க, என்னத்தை நீங்கள் பெற போகிறீங்க என்பதை தரிசனம். அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு உறவு, பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நம்முடைய கிருபையாய் நம் ஆண்டுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும். அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் என்னன்னா, ஏசாயா 26:4 வாசிப்போம். அது மட்டும் வாசித்துட்டு முடிப்போம். ஏன்னு சொன்னால்
கர்த்தர் அந்த வார்த்தையில் வைத்திருக்கிற மகத்துவத்தை பார்ப்போம். நம்புங்கள். அல்லேலூயா. சமாதானம் பூர்ணமாக இருக்கணும்னா கர்த்தரை மாத்திரம் நம்பணும். எந்த சூழ்நிலையோ, எந்த பணத்தையோ, எந்த மனுஷரையோ, எந்த அதிகாரியோ, எந்த காரியங்களையோ நீங்கள் நம்பவே கூடாது. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கேன்னு நம்பி பயந்துடக்கூடாது. ஆண்டவரை நம்புவோம், எல்லாவற்றையும் மாற்றுவர். எரிகோவை ஸ்தோத்திரம் பின்னிட்டு போக செய்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர். எரிகோவை உடைத்து எறிந்தவர். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் யுத்தம் செய்கிறவர். அவர் யார் தெரியுமா? யுத்தத்தில் வல்லவர். யாத்திராகம் 15:1-3 சொல்லியிருக்கிறார். அவர் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆகவே நாம் உறுதியாய் பற்றி கொள்ள மனதை ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னார். இந்த மாதத்தில் கொடுக்கிற அந்த பூரண சமாதானத்தின் ஜீவன் புதிய வருஷத்துக்குள் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறது. ஸோ ஏன்னா மையத்தின் மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிட அழைக்கவில்லை. அவரால் அவருக்காக வாழ நம்மை தீர்மானிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த பரம கானானுக்குள்ளாக சமாதானத்தின் தேவன் நம்மை கொண்டு செல்லும் வரை இடையே இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நாம் உறுதியாய் ஜபத்தில் இருப்போமா? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோமா? அசதியாய் இருக்காமல் ஸ்தோத்திரம் பொறுமையாய் உபத்திரவத்தில் உறுதியாய் ஸ்தோத்திரம் ஜபத்திலே உறுதியாய் உபத்திரவத்திலே பொறுமையாய் கேட்கிறதுக்கு வசனத்தை கேட்டு தீவிரமாய் அதை ஸ்தோத்திரம் மனசிலாக்கி அந்த வார்த்தை வாழ்க்கையாகட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் இந்த மாதத்தில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.